வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை எனவும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக மின் கட்டண உயர்வு என்ற செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அமைச்சர் சிவசங்கர் அதற்கு விளக்கமளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். அமைச்சர் சிவசங்கர் மின் கட்டணம் தொடர்பாக என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். வீட்டு மின் இணைப்புகளுக்கு மின் கட்டண உயர்வு இல்லை அப்படிங்கிறதா மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருடைய தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் அதற்கான சலுகையும் தொடரும் என்பதும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக மின் கட்டண உயர்வு தொடர்பாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வந்தது. அதாவது 3.16% அளவுக்கு மின் கட்டண உயர்வு இருப்பதாகவும் அதை ஜூலை மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்குண்டான பரிந்துரைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் எல்லாம் வெளியானது. அதை தற்போது அமைச்சர் மறுத்திருக்கிறார். தற்சமயம் மின் கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையையும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிடவில்லை. ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் தொடர்பான ஆணைகளை வழங்கிடும் போது அதை நடைமுறைப்படுத்துவது வீட்டு மின் நுகர்வுக்கான கட்டணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக வீடுகளுக்கான அந்த மின் கட்டணம் நுகர்வோருக்கான மின் கட்டணம் என்பது இல்லை அப்படிங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் 100 யூனிட் மின்சாரம் என்பது வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இலவசமாக. அது நடைமுறை என்பது தொடரும் அப்படிங்கிறதும் அறிவிப்பாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அறிவித்தின் பேரில் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வீட்டு மின் இணைப்புகளுக்கான எவ்விதமான மின் கட்டண உயர்வும் கிடையாது, அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் அப்படிங்கிறதா அமைச்சருடைய அறிவிப்பாக உள்ளது.